ஹலோ ஹாய், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் புதுசா ரிலீஸ் ஆன பெட்டாக் குனுங் கிடே அப்படிங்கிற ஒரு தாறுமாறான ஹாரர் மூவியை தான். இந்த படம் இந்தோனேஷியால ரியலா நடந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ரெண்டு திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிடே அப்படிங்கிற ஒரு மலைக்கு ஹைக்கிங் போறாங்க. ஹைக்கிங் போகும்போது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்திக்கு மட்டும் பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அவங்க திரும்ப பலவித இன்னல்களுக்கு அப்புறம் வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பேய் பிடிச்சவளுக்கு தீரவே முடியாத ஒரு நோய் ஏற்படுது. அந்த நோயில இருந்து அவ விடுபட்ட அந்த பேய் அவ உடம்ப விட்டு போச்சா இல்லையா, இதனால அவளுக்கு அந்த பேய் பிடிச்சிச்சு அப்படிங்கிற இந்த கதையை ரொம்ப சென்சிட்டிவா மிரட்டி எடுக்கிற பேய் பிம்பங்களோட இந்த படத்தை முழுசா பாருங்க. வெல்கம் டு மூவி பாக்ஸ் தமிழ். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு லேடி வந்து பேட்டி கொடுக்கற மாதிரி இருக்கு. என்னோட பேர் மாயா, என் வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல அடுத்த சீனை காட்டுறாங்க. 2007 இந்த மாயான்ற லேடியும் அவங்க ஃப்ரெண்டான இடாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். இப்படி அவங்களோட பாசத்துக்கு அளவே இல்லாம ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. அதுல இவங்க பண்ணாத லூட்டியே இல்லைங்க. போட்டோ எடுக்கிறது, அது ஆல்பமா வைக்கிறது, அதுக்கப்புறம் என்ஜாய் பண்றது. இப்படி இருக்கும்போது இடாவோட வீட்டுல மாயா இருக்கும்போது, ஏண்டி ஒரு நாளாவது எங்க வீட்டுல வந்து தங்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியும் இல்லையா, அவர் எங்கேயுமே நான் அலோவ் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி இடா சொல்ல, நீ வளர்ந்துட்ட, அதை ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோ, எங்க வீட்டுல வந்து தங்கறதெல்லாம் ஒரு பெரிய தப்பே இல்லடி, பெர்மிஷன் கேளு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இடாவும் டக்குன்னு பேசிட்டு இருந்தவ நோஸ்ல ப்ளீடிங் ஆகும் போல இருக்கு. அப்ப ஒரு டிஷ்யூல எடுத்து அதை தொடச்சிட்டு இருக்கும்போது, என்னாச்சு உன் மூக்குல இருந்து ரத்தம் வருது அப்படின்ற மாதிரி பதட்டத்தோட கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது சாதாரணமான நோஸ் ப்ளீடிங் தான் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா மாயாவுக்கு விஷுவலா சில விஷயங்கள் அவளோட கண்ணுல படுங்க. பேய் பிசாஸ் எல்லாம் அவ கண்ணு முன்னாடி வரும். சோ அங்கேருந்து அவ கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஏதோ ஒரு அமானுஷமான சவுண்ட் அவளுக்கு கேட்ட உடனே அப்படியே அவ கிளம்பும் போது அவளோட காதுகள்ல திரும்ப திரும்ப அந்த ஒலியை சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. சோ வெளியில போனவ ஷூ எல்லாம் மாட்டிக்கிட்டு ரெடி ஆகும் போது அந்த இடத்துக்கு இடா வரா. இவளும் பேசிக்கிட்டே இடாவை பார்க்கும்போது இடாவோட பின்னாடி ஏதோ ஒரு பாட்டி உருவம் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கும். தூரமா நின்னுட்டு இருக்கிறத அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, ஏண்டி நான் இங்க பேசிட்டு இருக்கேன், என்ன பார்க்காம வீட்டுக்குள்ள என்னத்தை பாக்குற அப்படின்ற மாதிரி இடா கேட்க, நான் ஒன்னத்தையுமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, இவளும் உள்ள போய் என்னத்தை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டே போறா. அந்த சமயத்துல அவங்க அம்மா ஏதோ ஒரு டிஃபனை பண்ணி, இந்தாடா உனக்காக தான் பண்ணி எடுத்துட்டு வந்தேன், இதை எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்ட கூட, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்து அனுப்ப, அவளும் அதை எடுத்துக்கிட்டு இவகிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ இடாவோட அப்பாவும் வராரு. இடா அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கிறத அவ கவனிச்சுக்கிட்டே போறா. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம், பாருமா இந்த காஃபி டீ எல்லாம் எடுத்துட்டு போய் உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் எடுத்துட்டு போய் கொடுக்குறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் அந்த காஃபி டீ எடுத்து குடிச்சுக்கிட்டே, எப்பாடா நம்மளாம் ஹைக்கிங் போறோம், செம்மையா என்ஜாய் பண்றோம் அப்படின்ற மாதிரி பேசுறத மாயா கேட்டுட்டு, எனக்கும் ஹைக்கிங் வரணும் போல ஆசையா இருக்கு, என்னையும் கூட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அடம்புடிக்க, சரிடி நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி மாயாவோட அண்ணனும் ஒத்துக்கிறான். மற்ற ஃப்ரெண்ட்ஸும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சோ இவளும் என்னோட ஃப்ரெண்டு இடாவும் என் கூட வருவா அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷனும் கொடுத்துடுறா. இந்த விஷயத்த இடா கிட்ட சொன்ன உடனே அவளுக்கு சந்தோஷமா தாங்க இருக்கு. ஆனா அப்பா பெர்மிஷன் கொடுப்பாரா இல்லையா அப்படின்ற மாதிரி அவ யோசிச்சுட்டே தலையை சொரியும் போது தலையில இருந்து கொத்து கொத்தா முடி வருது. அவளுக்கே ஒன்னும் புரியல. அத குப்பை தொட்டியில போட்டுட்டு திரும்பவும் கண்ணாடியை பாக்குறா. கொத்து கொத்தா முடி அப்படியே கலந்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அவளுக்கு கொஞ்சம் கவலையாடுது. ஏதோ ஒண்ணு நமக்கு தீராத நோய் இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றா. அடுத்த சீன்ல மாயா வந்து இந்த விஷயத்த சொல்லி பெர்மிஷன் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா ஒத்துக்கவே இல்லைங்க. அடுத்து இவ கிட்டக்க போய் கெஞ்சி கேட்ட உடனே, நான் நோன்னு சொன்னது நோ ப்ராப்ளம்டா, இப்போலாம் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் கொடுத்தோன்னே இவங்க 2 பேருக்கும் செம்ம ஹாப்பி. இப்போவுங்க அவ வீட்டை விட்டு கிளம்பும் போது இடாவோட பின்னாடி இப்படி ஒரு உருவம் முறைச்சு பார்க்க, அவ்வளவுதான் அவ பயந்து அடிச்சு ஓடி போயிடுறா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணுத்த அவ பார்த்த மாதிரி அப்பப்ப பாக்குறாளே அப்படின்ற மாதிரி பொறுமையா வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ரூமா பாத்துக்கிட்டே போறா. அப்ப அவங்க அப்பா மட்டும் ஒரு ரூம்குள்ள போவாரு. ஆனா அந்த ரூமை எப்பயுமே சாத்தி வச்சிருப்பாரு. ஏன்னு இன்ன வரைக்கும் யார்கிட்டயுமே அந்த வீட்டுல இருக்கவங்கள்ட்ட சொன்னதில்ல. சோ இந்த ரூம்ல தான் ஏதாவது இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பின்னாடி வந்து, என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் ஹைக்கிங் கிளம்புறாங்க. கிளம்பும் போது மாயா கிட்டையும் மாயாவோட அண்ணன் கிட்டையும், இங்க பாருப்பா இடா கொஞ்சம் வெகுலியான பொண்ண, பத்திரமா கூட்டிட்டு போய் எந்நேரமும் அவ மேல கண்ணு இருக்கணும், அவளை விட்டுடாதீங்க, பத்திரமா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்க பேசிட்டு இருக்கும் போது மாயா டக்குன்னு எட்டி பாக்குறா. இடா அவங்க அப்பா கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கா. அவங்க அப்பா ஏதோ கொடுக்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு குட்டியான மாதிரி இருக்குங்க. அதை பிடிச்சிட்டு சிட்டிக்குள்ள போய் அங்கிருந்து அவங்க காரோ பைக்கோ எடுத்துட்டு தான் அந்த மவுண்டனுக்கு போகணும். அந்த மவுண்டன் ரொம்ப கிட்டக்க தான் இருக்கு. அதனால ரொம்ப தூரம் டிராவல் இல்லங்கிறதுனால ஒரு காரை புக் பண்ணிடுறாங்க. இவங்களா அந்த கார்ல உட்காந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம மாயாவுக்கு மட்டும் அப்பப்போ விஷன்ஸ் தெரியும் இல்லையா, அவளோட கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு தெரியுது. அத அவங்க அண்ணனும் நோட் பண்ணிட்டீங்க, பாருடி இதை பார்த்த அதை பார்த்த, நீங்க இருக்கவங்க கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லி பேனிக் ஆக்குன, அவ்வளவுதான், உனக்கு ஆரம்பத்திலே உங்ககிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கேன், எதை பார்த்தாலும் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படின்ற மாதிரி இப்படி உங்க அண்ணன் ஆல்ரெடி வார்ன்
ஆன் பண்ணி வச்சிடறான். பட் இடாவோட கண்ணுக்கு மட்டும் ரோட்டோரமா ஆல்ரெடி ஒருத்தனை பார்த்தா இல்லையா, அவன் திரும்ப திரும்ப இவளோட கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கான். அதை பார்த்தவளுக்கு இவளுக்கு தான் பீதி ஆகுது, மத்த யாருக்குமே தெரியாது. இப்படியே இவங்க போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போது நைட்டும் ஆயிடுது. இவங்க அந்த மலையோட பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்குங்க, அங்க போய் சேர்ந்துடுறாங்க. காரை விட்டு கீழே இறங்கும் போதே இடாவோட வயிற்றுல ஏதோ ஒரு பெயின் அப்படியே இறுக்கமா பிடிச்சுக்கிறா. என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே, ரொம்ப நேரமா கார்ல டிராவல் பண்ணல, அதனால மேபி வயிறு வலியா இருக்கும் போல இருக்கு, சரி வா ரூமுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அன்னைக்கு நைட் ஸ்டே பண்றதுக்காக ஏதாவது ரூம்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்றாங்க. அங்க தங்குறதுக்கு சின்னதா ஒரு ஹோட்டலும் இருக்குங்க. அது ஆல்ரெடி இவங்க புக் பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு. இப்ப மொத்தம் இவங்க 7 பேர். அவங்கலாம் அங்க ஒரு லேடி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு இது மாதிரி ஹைக்கிங் வந்திருக்கோம், சோ இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ண போறோம் அப்படின்னு சரி நான் அவங்களுக்கான ரூம்ஸ் கொடுத்துறாங்க. அந்த லேடியும் ரொம்ப நல்லா பேசுறாங்க. அவங்க ரூம்ல இருக்கும் போது இடாவுக்கு நைட் தூக்கமே இல்லாம திரும்பவும் வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அவளுக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட். மாயாவை எழுப்பி எழுப்பி பாக்குறா. மாயா எழுந்தோடனே என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு பீரியட்ஸ் மாதிரி இருக்குடி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, ஐயோ இந்த நேரத்துலயா எப்படி ஹைக்கிங் பண்ண முடியும், சரி பரவாயில்ல அது என்ன சொல்லிக்கிட்டா வருது, சரி வா நம்ம 2 பேரும் வீட்டை நோக்கி போயிடலாம், இவனுங்க மட்டும் ஹைக்கிங் பண்ணட்டும், நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லடி நான் உங்க கூட இந்த தடவை ஹைக்கிங் வந்தே ஆகணும், இது என்னோட ஞாபகங்கள்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற அப்படின்னு சொல்ல, இது ஃபர்ஸ்ட் போய் நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், ரெஸ்ட் ரூமுக்கு போறா. அங்க போனவ அவளோட வெட்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வாஷ் பண்ணி ஒரு கவருக்குள்ள போட்டு கட்டி கையில வச்சிட்டு இருக்கும் போது அவளோட பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பார்த்தா அவங்க வீட்டுல ஒரு கிழவி மாதிரியான ஒரு பேய் இருக்கும் இல்லையா, அது வந்து க்ளோஸ் அப்ல நின்னு டபக்குன்னு அந்த துணியை புடிங்கிக்குதுங்க. அதை பார்த்துட்டு இவ அலறி அடிக்க, அவ்வளவுதான் எல்லாரும் அந்த இடத்துக்கு ஓடி வந்து பாத்ரூம் கதவை தட்டினா அவ திறக்கவே இல்ல. அந்த ஓனர் அம்மாவும் அவங்க வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இவளும் பொறுமையா பாத்ரூம் கதவை திறந்துட்டு வெளியில வருவா. பட் உள்ள போனவ மாதிரி இல்ல, இப்ப ரோபோட் மாதிரி இருக்கா. என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேக்குறாங்க. பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கால ஒழிய எந்த ஒரு பதிலும் சொல்ல. அந்த சமயத்துல அந்த ஹோட்டல் உரிமையாளர் மேடம் வந்து டக்குன்னு ஒரு காஃபி போட்டு கொடுத்து, இதை குடிச்சிட்டு என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இவளோ அந்த காஃபியை வாங்கி மடக்குன்னு குடிச்சிட்டு, நான் ஒரு உருவத்தை பார்த்தேன், அது ரொம்ப உயரமா இருந்துச்சு, அது என் கையில இருந்து அந்த ஈர துணிகளை வாங்கிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த ஹோட்டல் உரிமையாளர் லேடி, இந்த மலை ரொம்ப புனிதமானது, அது மட்டும் இல்ல இது மாதிரியான பீரியட்ஸ் டைம்ல அந்த மலையில எல்லாம் போக கூடாது, பட் நீ அந்த மலைக்கு போகவே இல்ல, அதுக்கு முன்னாடி அந்த பேய் உன்னோட கண்ணுக்கு தெரியுதுன்னா, ஆல்ரெடி இது மாதிரியான ரூமர்ஸ் நிறைய பரவிக்கிட்டு இருந்தது, அந்த பேய ஆல்ரெடி அடக்கியாச்சு, மலைக்கு போற ஹைக்கர்ஸ் எல்லாம் புடிச்சு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு, எப்படி அது திரும்ப வந்துச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி உங்க புலம்ப டக்குன்னு மாயாவோட அண்ணன் இந்திராவோட ஃப்ரெண்டான எட்டி, டே கொஞ்சம் வாடா உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போய், இங்க பாரு அவளுக்கு பீரியட்ஸ், ஆல்ரெடி பேய பார்த்தேன்னு பயப்படுறா, இந்த காட்டுக்குள்ள ஹைக்கிங்க்கு கூட்டிட்டு போனா நமக்கு தான் பிரச்சனை, பேசாம உன் தங்கச்சியும் அவளையும் இப்படியே அனுப்பி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கும் போதே இடா இத கவனிக்கிறா. இந்த விஷயத்த மாயா கிட்ட சொன்ன உடனே இடா இல்ல முடியாது, நான் கண்டிப்பா ஹைக்கிங் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மாயா கிட்ட அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறா. ஏண்டி இப்படி அடம்பிடிக்கிற, உனக்கு டைம் சரியில்லை, பீரியட்ஸ் வேற, எதையோ பார்த்து பயந்துருக்க, நம்ம பேசாம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொன்னாலும் அவ நான் ஹேல் அண்ட் ஹெல்தியா இருக்கேன், நான் வரேன்ற மாதிரி தான் சொல்றாளே ஒழிய வீட்டுக்கு போறேன்னு சொல்லவே இல்லை. மறுநாள் விடியுத எல்லாரும் தூங்கி எழுந்து ஹைக்கிங்க்கும் கிளம்பிடுறாங்க. அப்பவும் கூட இந்திராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வார்ன் பண்றாங்க, டே வேணாண்டா, அந்த பொண்ணையும் சிஸ்டரையும் தயவு செஞ்சு அமுச்சு வச்சிரு, நம்ம ஃப்ரீயா போலாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. ஆல்ரெடி கிளம்பி வர்றதை பார்த்துட்டு நான் சூப்பரா இருக்கேன், என்னால ஹைக் பண்ண முடியும்ன்ற மாதிரி அவ சொல்ல, வேற வழியே இல்ல கூட்டிட்டு போறாங்க. போற வழியெல்லாம் அந்த மலையா தான் இருக்குங்க. அப்போ அந்த ஹில் டாப் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு கண்டிப்பா நான் அந்த ஹில் டாப்புக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மாயாவோட கண்ணுக்கு மட்டும் ஒரு பாட்டி சாப்பாடு வித்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. சோ மத்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு, எல்லாருக்கும் அங்க ஒரு பாட்டி சாப்பாடு வித்துட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி காட்ட, எல்லாரும் திரும்பி பார்த்துட்டு, ஏய் அவங்க சாதாரண பாட்டி தான், சாப்பாடு தான் வித்துட்டு இருக்காங்க, உன் கண்ணுல அப்பப்ப பேய் தெரியுமே, அது மாதிரியான பேய் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இடாவுக்கு பயங்கரமான சிரிப்பு. சந்தோஷமா தான் இருக்காங்க. யாண்டி போய் டிக்கெட்டும் வாங்கிட்டு வந்துடுறான். எல்லாரும் அந்த மலையில ஏறுறதுக்கு ரெடியும் ஆயிடுறாங்க. அப்ப வீட்டுல காட்டுறாங்க, இடாவோட அம்மா ஆஸ் யூஷுவல் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பதாங்க நோட் பண்றாங்க, இடாவோட ரூம்ல கொத்து கொத்தா அவ முடிய கழட்டி போட்டிருந்தா இல்லையா, அதையும் அவ மூக்குல இருந்து வந்த அந்த நோஸ் ப்ளீடிங்க தொடச்சிருப்பா இல்லையா, அந்த பிளட் ஸ்டீன்ஸை பார்த்துட்டு பயங்கரமா பயப்படுறாங்க. சோ அடுத்த சீன்ல இவங்க மலையில ஏறுறதுக்காக போய்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் இடாவோட அம்மாவோ அவங்க அப்பா கிட்ட, இங்க பாருங்க நான் ஒரு விஷயத்த நம்ம பொண்ணு ரூம்ல பார்த்தேன், கொத்து கொத்தா முடி, பிளட், இதெல்லாம் டிஷ்யூ பேப்பர்ல கிடக்கு, என்னாச்சுன்னே ஒன்னும் புரியல, இடாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா, நம்ம கிட்ட ஏதாவது மறைக்கிறாளா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏ லூசாடி நீ பாட்டுல குப்பை தொட்டில கிடக்கிற முடிக்கெல்லாம் பார்த்து பயப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லி இவ டக்குன்னு போய் அந்த டிஷ்யூல இருக்கிற பிளட் எடுத்துட்டு இருந்தா அவர்கிட்ட காமிச்ச உடனே, இது சாதாரண நோஸ் ப்ளீடிங்கா இருக்கும், சும்மா தூக்கி போட்டுட்டு வேலையை பாக்குறியா, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவரு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் இடா எல்லாரும் போனாங்க இல்லையா, இடாவுக்கு திரும்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு.
என்னடி உனக்கு உடம்பு ஒரு மாதிரி இருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல எனக்கு ஒன்றும் கிடையாது, நார்மலா தான் இருக்கேன், எல்லாரும் போலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிடுறாங்க. ஒரு இடத்துல எல்லாரும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கும் போது நம்ம இடா மட்டும் எழுந்து தனியா போயிட்டே இருக்கா. அந்த சமயத்துல அக்ரி அவளை நோட் பண்ணிட்டு, டே அங்க பாடுறா, இடா பாட்டுல தனியா போறா, ஏதாவது வில்லங்கத்தை கொண்டுட்டு வர போறா அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குன்னு மாயாவும் தொடர்ந்து பின்னாடியே போறாங்க. அவ ஒரு குளம் மாதிரி இருக்கும், அங்க போய் நின்றுட்டு இருக்கா. அப்ப ஏதோ கவர்ல தூக்கி போடுறா தண்ணிக்குள்ள. அந்த சமயத்துல இடா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா அப்படின்ற மாதிரி மாயா அவளை உசுப்பி அப்படியே திருப்புவாளா. அவ்வளவுதான், அவளோட கண்ணே ஒயிட்டா இருக்கு. அந்த குளத்துல இருந்து ஏதோ ஒரு உருவம் அப்படியே மேல எழும்புதுங்க. இவளோ டக்குன்னு மாயாவோட கழுத்தை பிடிச்சி பயங்கரமா நெரிக்க ஆரம்பிச்சிடறா. கழுத்தை பிடிச்சி நெரிச்சவ, ஏய் அமைதியாரு, என்னோட ராணி மகாராணி தூங்கிட்டு இருக்கா, அவளுக்கு இவ வந்தது பிடிக்கல அப்படின்ற மாதிரி கழுத்தை பயங்கரமா நெரிச்சுக்கிட்டே உளர ஆரம்பிக்க, நல்ல வழியா எல்லாரும் ஓடி வந்து 2 பேரையும் பிரிச்சு எடியாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கா. சோ இந்த பாரு, இந்த மலைக்கெல்லாம் வந்தீங்கன்னா இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஏற்படும், அதனாலதான் நீ பீரியட்ஸ் வர வேணான்னு சொன்னோம், ஏன்டி புரிஞ்சுக்காம இப்படி பண்ற, இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம இன்னும் மலையிலேயே ஏற ஆரம்பிக்கல, காட்டுக்குள்ளதான் இருக்கோம், திரும்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, நோனோ நான் கண்டிப்பா அந்த மலை உச்சியை தொட்டே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் முடிச்சுட்டு இவ பாட்டுல போகும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா, அதனால மாயா அப்பப்போ எப்படி இருக்குன்னு நல்லா விசாரிச்சுக்கிட்டே பாசமா இருப்பாங்க. இப்படி அவங்க போகும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான பயங்கர சவுண்டு எல்லாரோட காதையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். அது ஒரு பாலை மாதிரி இருக்கு. அதுல அவங்களுக்கு அந்த சவுண்டு கேட்ட உடனே திரும்ப என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாத்துட்டு போறாங்க. அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு குழந்தை அழுதா எப்படி இருக்கும் அது மாதிரியான சவுண்டு. அதை கேட்டுட்டு எல்லாரும் நிக்கல, இது நார்மலா இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி அவங்க மலையில ஏற போறாங்க. அந்த இடத்துக்கிட்ட ஒரு தாத்தா நிக்கிறாரு, அதுவும் தலையில கொடை வச்சுக்கிட்டு. அவரு அந்த பொண்ணு மட்டும் மேல போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான் மாயாவோட காது அப்படியே அடைச்ச மாதிரி ஆயிடுது. இதா இந்த பக்கம் ஒரு மாதிரி பண்றா, எல்லாரோட காதுகளும் அப்படியே கொயின்னு சத்தம் கேட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி ஆகுதுங்க. எல்லாரும் காதை புடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் கீழே விழுந்து அப்படி துடிச்சிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல அந்த சவுண்ட் போயிடுது. அந்த தாத்தாவும் காண போயிடுறாரு. என்னாச்சு நமக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சவங்க திரும்ப போயிடலாமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இடாவுக்கு சமக்கம் வந்து, நான் விட மாட்டேன், நான் இந்த மலையில ஏறியே தீருவேன் அப்படின்ற மாதிரி விறுவிறுன்னு போக எல்லாரும் ஃபாலோ பண்ணி போறாங்க. அந்த சமயத்துல மாயாவோட கண்ணுக்கு மட்டும் ஒரு அந்த பாட்டி பேய் இருக்கும் இல்லையா, அதோட உருவம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எத்தனை தடவை பார்த்தாலும் யார்கிட்டயும் அவ சொல்லவே இல்லைங்க. இப்படி அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இடாவுக்கு டயர்டா இருக்க மாதிரி மாயா கிட்ட சொல்ல, மாயா எல்லாரையும் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாண்டா வாங்கடா அப்படின்ற மாதிரி கூப்பிட, அவ்வளவுதான் இந்த பக்கம் மாயா கல்லுல போய் உட்காருவாங்க. திடீர்னு அவளுக்கு பேய் பிடிச்ச மாதிரி மண்டையெல்லாம் போட்டு உழுக்குன்னு உழுக்க அப்படியே மயக்கம் போட்டு விழுவாளா. அவ்வளவுதான், அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையே வந்துருது. அக்ரித் சொல்றான், நான் எத்தனை தடவை சொல்றது, இந்த பொண்ணு அப்பப்போ மயங்கி விழுறது, ஏதாவது ஒண்ணு பண்றது, குரல் வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கா, தயவு செஞ்சு இவளை திரும்ப அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சண்டை போட, மத்தவங்களும் பாருடி தயவு செஞ்சு உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு கீழே போறியா, நாங்க மட்டும் ஹைக்கிங் பண்ணிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி தனியா கூட்டிட்டு போய் பேச, இடாவோட கண்ணு அப்படியே ரெட்டா மாறிடுது. அவ்வளவுதான், பேய் மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. டே நீங்கெல்லாம் வந்தா வாங்க, வரலனா போங்க, நான் போறேன்டா, இது என்னோட மலை, நான் ஏறேன்டா, அந்த ஹில் டாப்ப போய் நான் தொடரேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுல விறுவிறு நடந்து போவாளா. இப்போ அண்ணன் வந்து தங்கச்சி கிட்ட சொல்றான், மாயா அங்க பாரு, அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு, நல்லா தெரியுதா இல்லையா, அவளை தயவு செஞ்சு கூட்டிட்டு போன்னு எத்தனை தடவை சொல்றது, அவ அடம் பிடிக்காம போனா என்னடா பண்றது, நானும் பல தடவை பல உருவங்களை பார்த்தேன், ஆனா நீ தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டியே, என்னடா பண்றது, இல்லனா அங்கேயே தடுத்தா அப்படியே கூட்டிட்டு போயிருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்க எல்லாரும் நடந்து போறாங்க. படியில நடந்து போகும்போது அந்த பையன் இருக்கா இல்லையா அக்ரீத், அவ வந்து இடாவோட அண்ணன் கிட்ட சண்டை போட அந்த இடத்துல கிளாஷே வந்துருது. ஆளுக்கு சண்டை போடுறாங்க. நம்ம இந்நேரத்துக்கு பாதி மலையே ஏறி இருப்போம், இவளுக்கு உடம்பு சரியில்லை நாங்க அங்க உட்காந்து இப்படியே குரலி வித்திய காமிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சண்டை போடுறான். அந்த சமயத்துல மாயாவோட கண்ணுக்கு ஒரு பேய் உருவம் தெரியுமா, அதுவும் கிளவி உருவம். அதை பார்த்துட்டு குடுக்குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறா. ஐயோ இடாவுக்கு என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் ஓடி போய் அவ எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. இவங்களால ஓட முடியல. பாதி தூரம் போனோன்னு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலா அவங்க இடா தூரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. குடுகுடுன்னு மாயா பக்கத்துல போய், என்னடி ஆச்சு, ஏன் நீங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட பாசமா பேச, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு மாயா அப்படின்னு அவ சொல்ல, சரி வாடி கீழே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்ல, இல்ல நான் அந்த ஹில் டாப்ப போய் தொட்டே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி இடாவும் சொல்ல, இவ என்ன இப்படி சொன்ன பேச்ச கேட்க மாட்டாங்கிறாளே அப்படின்ற மாதிரி இவ திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே டக்குன்னு இடா அவளோட கையை பிடிச்சிட்டு, மாயா நான் எதுக்கு சொல்றேங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ, இப்ப நம்ம போறோம் இல்லையா அந்த ஹைக்கிங், இதுதான் என்னோட லாஸ்ட் பயணங்களா இருக்கும் கூட, இதுக்கப்புறம் இந்த ஹைக்கிங்கை நீ நினைச்சு பாப்ப பாரு, அதனாலதான் உன் கூட இந்த ஹைக்கிங்கை சந்தோஷமா நான் என்ஜாய் பண்ணணும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உன் கூட சந்தோஷமா அந்த மலையை ஏறியே தீர்வண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் அவங்களுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிக்குது.
இருந்தாலும் அவ விட்டே கொடுக்கலங்க. எல்லாரும் ஒரு வழியா பொறுமையா மேலே ஏறுறாங்க. ஆளுக்கு நடக்கவே முடியல, தெம்பேல உடம்புல. அக்கறை தான் எல்லாரையும் தூக்கி விடுறான். அப்போ இடா கூட வருவா. இடாவையும் ஒரு சிஸ்டர் மாதிரி நினைச்சு தூக்கி விடுறான். இப்படி இவங்க கையில குச்சியெல்லாம் ஊனிக்கிட்டு மலையோட ஹில் டாப்புக்கு போய் ரீச் ஆக போறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கு. முடியாம ஏறிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த மவுண்டனை ரீச் பண்றாங்க. அது ஒரு ஸ்மால் ஹில். அடுத்து இன்னொரு ஹில்ல கிராஸ் பண்ணி அதுக்கு அடுத்து தான் ஹில் டாப்பையே ரீச் பண்ண முடியும். இப்போ இவங்க இருக்கிறது 2958 மீட்டர்ஸ் உயரத்துல, அதாவது சி லெவல்ல இருந்து இருக்காங்க. அடுத்து அவங்க அதே ஹில் டாப்ல ஒரு டென்ட் அமைச்சு தங்க ஆரம்பிக்கிறாங்க. டென்ட் எல்லாம் கட்டிட்டு இருக்கும் போது கூட இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இடா ரொம்ப சென்சிட்டிவா, இங்க பாரு, நான் வந்ததுல இருந்து உங்க எல்லாருக்குமே கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, என்ன மன்னிச்சிரு. அதுவும் ஃப்ரெண்டான நீ எனக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ற, நீ கிடைச்சது எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, ஏன் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ற, அங்க பாரு டென்ட்டை கட்டி முடிச்சிட்டானுங்க, வா அங்க போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. அவ்வளவுதாங்க. இடா எழுந்து நிப்பா. அப்படியே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தலையெல்லாம் முறுக்கி திரும்பவும் அவளுக்கு பேய் பிடிச்ச மாதிரி பண்ண, அந்த சமயத்துல எல்லாரும் பேனிக் ஆகி பாக்குறாங்க. பட் அக்ரித் மட்டும் திரும்பவுமா அப்படிங்கிற மாதிரி கூரை மேல உட்காந்துட்டு இருந்தா ஒரு மாதிரி முறைப்பான். அடுத்த சீன்ல அவளை கூட்டிட்டு வந்து டென்ட்டுக்குள்ள படுக்க வைக்கிறாங்க. அப்பவும் அவளுக்கு சரி ஆகவே இல்லைங்க. அந்த டென்ட்டே நனைஞ்சு போற அளவுக்கு அவளுக்கு பிளட் லீக் ஆக ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு பெயின்ல துடிக்கிறா. அத எல்லா பசங்க கிட்டையும் சொன்ன உடனே இவங்களும் கூச்சல் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இதுக்கு மேல வழிகாட்டுறதுக்கு ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் வராரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இது புனிதமான மலை, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல இங்க ஒரு பொண்ணுக்கு என்னவோ ஆச்சு, பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா, என்ன எதிர்த்து வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல, அவரு வந்து நம்ம இந்திராவை கூப்பிட்டு 2 பேருமா சேர்ந்து காதுல ஓத ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஓத ஓத அப்படியே இடாவை காட்டுறாங்க. கண்ணெல்லாம் ரெட் கலருங்க. ஒரு மாதிரி பயங்கரமா முழிச்சு முழிச்சு பாக்குறா. அவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல அவங்க அம்மாவும் உட்காந்து வீட்டுல ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஏதேதோ சத்தம் கேட்க வீட்டையே சுத்தி சுத்தி பாக்குறாங்க. திரும்பவும் இடாவை காட்டுறாங்க. இப்படி மாத்தி மாத்தி காட்டிட்டு இருக்கும்போது இதெல்லாம் மாயாவால தாங்கிக்கவே முடியல. பட் வீட்டுல இருந்த அவங்க அம்மாவுக்கு இல்ல, நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படிங்கிற மாதிரி பொறுமையா எட்டி பாக்குறாங்க. அப்ப வெளியில ஒரு உருவம் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த பக்கம் இடாவுக்கு அப்படியே முகமெல்லாம் ரேக ஓடி போய் கொடூரமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. பசங்க பயந்து போய் வெளியில அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த அம்மா வீட்டுக்குள்ள இருந்து எதையோ எட்டி பார்த்தாங்க இல்லையா, அந்த இடத்துல எதுவுமே இல்லாம போக இவளுக்கு இந்த பக்கம் கியூர் ஆயிடுதுங்க. அவ்வளவுதான். இது வரைக்கும் துடிச்சிட்டு இருந்தவ நல்லபடியா எழுந்து உட்கார்றா. அந்த சமயத்துல பக்கத்துல அவர் ஓதிட்டு இருந்தார் இல்லையா, அவரும் இங்க பாருமா எதுக்கும் பயப்படாத, இங்க உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல, நிம்மதியா தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் வீட்டுல காட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு செம்ம டவுட், வீட்டுல ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்பா எப்பயுமே கதவை சாத்திக்கிட்டு ஒரு ரூம்குள்ள இருப்பாரு இல்லையா, அந்த கதவை தட்டி, ஏங்க வெளியில ஏதோ சத்தம் கேக்குது, உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்டுச்சா, உள்ள ரூம்குள்ள என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த ரூம்குள்ள எட்டி பார்க்க ட்ரை பண்றாங்க. பட் அவரோ டப்புன்னு கதவை சாத்திட்டு உள்ள போயிடுறாரு. இந்த பக்கம் அந்த ஊரை சேர்ந்தவர் அவர் ஒரு சின்ன டென்ட் அமைச்சு அதுக்குள்ள தங்கிட்டு இருக்காரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்னடா பண்றது, இவளுக்கு இப்படியே இருந்துச்சுன்னா மீதி இருக்கிற ஹைக்கிங்கையும் நம்மளால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், பேசாம அப்படியே எல்லாருமே ரிட்டர்ன் போயிட்டா இவங்களும் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க எல்லாம் தூங்க போக இந்த பக்கம் இவங்களோட டென்ட்ல காட்டுறாங்க. இடா மட்டும் எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. மாயா நல்ல அசதியில தூங்கி இருப்பா போல இருக்கு. அப்ப திரும்பவும் இடாவை காட்டுறாங்க. இப்ப அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது இடா கிடையாதுங்க. அதுக்கு பதில் வேற ஒரு லேடி உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படியே அவ திரும்பி பார்க்க இந்த பக்கம் மாயாவுக்கு தூக்கம் கலைஞ்சி எழுந்துக்கிறா. பக்கத்துல பார்த்தா இடாவை காணும், எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி வெளியில வந்து தேடி பார்த்தா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கா. பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு, மாயா உன்கிட்ட எனக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வானத்துல கையை நீட்டி எதோ பண்ண இவளுக்கு பயம். பாடி டென்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பயங்கரமா இவ்வளவு தாக்க வரா. அப்பன்னு பார்த்து இவளுக்கு செம்ம கோவம் வந்து பொலிச்சு பொலிச்சு பொலிச்சுன்னு இடாவை அறைய. அந்த சமயத்துல இடாவுக்கு ஒண்ணுமே புரியல. என் ஃப்ரெண்டை விட்டு போ, என் ஃப்ரெண்டை விட்டு போ அப்படின்ற மாதிரி அவளை புடிச்சிட்டு இருக்க. அந்த பேய அறையிற மாதிரி மாயா அறைய. அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல இடா ஏன் என்ன அடிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, பின்னாடி திரும்பி பார்க்காம வாடி அப்படின்னு கைய புடிச்சுக்கிட்டு தர இழுத்துட்டு போய் டென்ட்ல படுக்க வச்சிடா. மறுநாளும் விடிஞ்சிருது. எல்லாரும் தூக்கம் கலைஞ்சு எழுந்துக்கிறாங்க. நைட் அந்த ஊர்க்காரர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு இல்லையா, அவரை போய் பார்த்தா அவரை காணும், அந்த டென்ட்டையும் காணும். ஒருவேளை அவர் எங்கேயாவது வெளியில போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்படியே டென்ட்டுக்குள்ள திரும்பவும் காட்டுறாங்க. மாயா மட்டும்தாங்க தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். அவ நேச்சுரலா இருப்பா. பட் நம்ம இடாவோ கண்ணை திறந்துகிட்டு அப்படியே முறைச்சு மாதிரி படுத்துட்டு இருப்பா. சோ கொஞ்ச நேரத்துல அந்த இடம் விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடமே ரொம்ப அழகா இருக்கு. நம்ம இடா மட்டும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு பூக்கள் மாதிரி ஒரு புதர் இருக்கும், அங்க ஒரு கல் இருக்கும்.
இருக்கும். அவ பாட்டுல அங்க உட்காந்துக்கிட்டு இயற்கையை ரசிச்சிட்டு இருக்கா. நம்ம மாயாவோ ஐயோ இவ்வளவு காணுமே, அடுத்து என்ன பண்ண போறாளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து ஏன் நீங்க வந்து உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பாரு இந்த பிளேஸ நல்லா நீ நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். நீ இங்க வந்த என்ன பத்தி நினைச்சு எனக்காக ஃபீல் பண்ணினா நானும் உன் கூடவே இருப்பேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னடி புலர்ற, இந்த இடத்துல அப்படி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ இந்த நினைவுகளை மறக்க மாட்ட, என் கூட ஹைக்கிங் வந்தல இந்த நினைவுகளை நீ சுத்தமா மறக்க மாட்டடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்து போறாங்க. போகும்போது கூட இடா எனக்காக நீ இந்த ட்ரிப்ல எவ்வளவு கஷ்டப்பட்ட இல்லையா அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே வரா. அடுத்து இவங்க ரொம்ப தூரம் நடந்து போனதுனால ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அக்னி மட்டும் ஒரு மாதிரி சோகமாவே இருப்பான். ஏண்டா எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிட்டு இருந்த, இப்பயா சோகமா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒண்ணுலடா இங்க எதையோ நம்ம மிஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் வந்தது 7 பேரு, 1-2 கூட உனக்கு தெரியாது, 7 பேரும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல மத்த பசங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் பொறுமையா நின்று அதே இடத்துல எனக்காக நீ திரும்ப இந்த மலைக்கு வரணும், வந்து என்ன கண்டிப்பா நீ மீட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாரும் ஒரு வழியா அந்த மலையை விட்டு இறங்கி ஊரை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அவங்க வண்டியில போயிட்டு இருக்கும் போது இடா திரும்பவும் மாயா கிட்ட, பாரு எக்காரணத்தை கொண்டும் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி இப்படி பேசுற, நீ தாண்டி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீயே என்னை விட்டு போகணும்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன், அந்த அளவுக்கு உன் மேல பாசம் வச்சிருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே இவங்க ஊருக்கும் வந்துடுறாங்க. இடாவை அவங்க வீட்டுல விட்டுட்டு மாயா கிளம்பலான்னு நினைப்பா. பட் இடா வீட்டுக்கு வந்த உடனே அவ பாட்டுல அம்மா கிட்ட வணக்கம் கூட சொல்லாம உள்ள போயிடுறாங்க. அவங்க அம்மா பின்னாடியே துரத்திட்டு போறாங்க. இந்த பக்கம் மாயா வீட்டுல அண்ணனும் தங்கச்சியும் வந்து பின்னாடி பக்கமா வந்து காலை கழுவிட்டு இருப்பாங்க. அப்போ மாயாவோட அம்மா வாசல்லே நின்னுக்கிட்டு அவங்க எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி வந்து கேட்க, இல்ல இவங்க 2 பேரும் எப்போ வருவாங்கன்னு பாத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்து ரொம்ப நேரமாச்சு கொல்ல பக்கமா வந்து கை கால்லாம் கழுவிட்டு இருக்காங்க, ஏன்னா மலைக்கு ஏறினாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனா அப்போ கதவு திரும்பவும் தட்டப்படுது. யார் என்னன்னு பார்த்தா இப்பதான் மாயாவும் அவங்க அண்ணனும் வீட்டுக்கே வராங்க. இவங்க வந்த உடனே என்ன நீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியமா கேட்க, என்ன நீங்களா இப்பதான் வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்க பாட்டுல போக்க இவங்க பின்னாடி பக்கம் போய் பாக்குறாங்க. அங்க யாரையுமே காணுங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த மாயா சரியான பேய் புடிச்சு ஆட ஆரம்பிக்கிறா. அதனால அங்க இருக்க போதகர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஓதி பாக்குறாங்க. அப்போ இவளுக்கு ஏதோ ஒரு சாத்தான் புடிச்சிட்டு இருக்க மாதிரி அவரு சொல்ல, அந்த சமயத்துல அவளோட நகங்கள் எல்லாம் அப்படியே பிச்சுக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாரும் பேனிக் ஆறாங்க. இதுக்கப்புறம் இவ்வளவு வீட்டுல வச்சிருக்க முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுங்கன்னு வந்திருந்த ஷாமனும் சொல்லிடுறாரு. இதுக்கு மேல வீட்லயும் வச்சு பாத்துக்க முடியாது, ஏன்னா ப்ளீடிங் வேற அதிகமாயிட்டு இருக்கு, மூக்குலயே வருது உடம்புலயே வருது, என்ன பண்றதுன்னு தெரியாம சரின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் வந்து உங்க பொண்ணை நாங்க தரவா செக் பண்ணிட்டோம், அவளோட உடம்புல ஒரு கொடிய நோய் வேற இருக்கு, அது மட்டும் இல்ல ஏதோ ஒரு சாத்தானும் உடம்புல பூந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, அதனால எங்களால இங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மாயா மட்டும் ஸ்கூலுக்கு எல்லாம் போறா. பட் அவளால எக்ஸாம் கூட எழுத முடியல. ஏதோ இடா வந்து அவ பக்கத்துல உட்காந்து பிட்டு பேப்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். திரும்பவும் சார் அவளை கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் பக்கத்துல இடா இருக்க மாட்டா. அவளுக்கு இடாவோட ஃபீல சரியா படிக்க முடியல. அதனால திரும்பவும் ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறா. அப்பதான் நமக்கே காட்டுறாங்க அவளோட வயிறு அப்படியே பானை சைஸ்க்கு உப்பி போயிருக்குங்க. இந்த பக்கம் இவ வந்தது நினைச்சு அவ தொட்டு பேசணும்னு ஆசைப்படுவா. அந்த சமயத்துல இவளோட கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, ஏன்னா நெகத்தெல்லாம் கையாலே பிச்சிருப்பா வீட்டுல இருக்கும் போது. சோ சிஸ்டர் கிட்ட கெஞ்சி கேட்ட உடனே கொஞ்ச நேரம் கை கட்ட அவுத்து விடுறேன், அதுக்கப்புறம் திரும்பவும் கட்டிடுவோம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கை கட்ட அவுத்து விட்டோன்னே மாயாவை பாசமா கட்டி அணைச்சுக்கிறா. அடுத்த சீன்ல அவங்க அம்மா மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி நடுங்கிட்டே இருக்காங்க. சோ இவளும் போய் அவங்க அம்மா கிட்ட பேசுறா, இங்க பாருமா, நான் இந்த ஊர் ஷாமனை கூப்பிட்டு இவளுக்கு இது மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஓத சொன்னேன். அந்த சமயத்துல அவர் ஒண்ணு சொன்னாரு, இவ ஹைக்கிங் போனா இல்லையா, அந்த இடத்துல ஏதோ ஒண்ணுத்த மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கா, அதை மட்டும் அவ கையோட எடுத்துட்டு வந்திருந்தானா இந்த பிரச்சனை இவளுக்கு வந்திருக்காது. ஆனா எதுக்காக அங்க போய் மிஸ் பண்ணா, அது என்ன பொருள்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல, உனக்கு தெரிஞ்சு எதையாவது மிஸ் பண்ணாலாவ அப்படின்ற மாதிரி கேட்க இவளுக்கும் ஒன்னும் புரியல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அடுத்த சீன்ல மாயா வந்து தன்னோட அண்ணன் கிட்ட கேக்குறா, அவ ஹைக்கிங் வந்தா இல்லையா, அப்ப இவ பேக்ல என்ன இருக்குன்னு நீங்க எல்லாம் செக் பண்ணி பாத்தீங்க இல்லையா, அப்போ ஏதாவது வித்தியாசமான பொருளை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லடி அது மாதிரி ஒண்ணுமே இல்ல, ஃபுல்லா தரவா செக் பண்ணிட்டோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொன்னோன்னா இவ்வளவு கன்ஃபியூஷன்ல எதை விட்டுட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ண, பாரு சும்மா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, வேணா அவங்கள போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுல போயிடுறான். அதே சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மா தனியா இருந்தாங்க இல்லையா, அவங்க பொண்ணை பார்க்கலான்னு அவளோட ரூம்குள்ள வரும்போது ஒருத்தன் கருப்பு கலர் ஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டுட்டு டக்குன்னு இடாவோட ரூம்ல இருந்து வெளியில போக, யாருங்க நீங்க, அவன் நல்லா இருக்காளா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க அவன் பாட்டுல பதில் சொல்லாம போயிடுறான். பட்
பொண்ணு கூட தங்கி ஆகணுமே. அன்னைக்கு நைட் அவங்க அம்மா நல்லா தூங்கிடுறாங்க. இடாவுக்கு திரும்பவும் பேய் பிடிக்க ஆரம்பிக்குதுங்க. அப்படியே துடிக்க ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ல இப்படி ஒரு உருவம் அப்படியே நின்னுட்டு இருக்கு. அதுவும் ஹைட்டா கருப்பா நின்னுட்டு இருக்கத பார்த்து இவ்வளவு முகத்தை திருப்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துல அது அப்படியே கட்டிலுக்கு மேல ஏறி இவன் மேல அப்படியே ஊர்ந்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. பயங்கர கொடூரமா இருக்கும். இவன் முகத்தோட முகம் வச்சு இவ்வளவு பயங்கரமா மிரட்டும். அதே சமயத்துல ஸ்கூல்ல காட்டுறாங்க மாயாவை டீச்சர்ஸ் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி. அடுத்து இவளால ஸ்கூல்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றதுனால சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறாங்க. அப்ப கூட ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப பாசமா பேசுறா. நான் எவ்வளவு உனக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், இருந்தாலும் என்ன வந்து வந்து நீ பாத்துட்டு இருக்கல, பட் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மாயா, நான் எல்லாரையும் விட்டு போயிடுவணும்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. அதெல்லாம் ஒன்னும் இல்லடி, சும்மா கனவா இருக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க, பாரு கியூர் ஆயிட்டே இருக்க, சீக்கிரமா உனக்கு சரியாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல. இந்த பக்கம் திரும்பவும் ஸ்கூல்ல காட்டுறாங்க. எல்லா பசங்களையும் கூட்டி இவ ஏதாவது ஹில்ஸ்ல விட்டுட்டு வந்தாலா, அது இருந்தா இவளோட உடம்பு சரியாகிடும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஷாமன் வந்து சொன்னாராம். அவங்க அம்மா என்கிட்ட கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திங்க் பண்ணி பாக்குறானுங்க. அவங்க அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திரும்பவும் ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அவங்க அம்மா எங்கேயோ வெளியில போயிட்டு திரும்பவும் ஹாஸ்பிட்டல் கிட்ட வரும்போது வெளியிலேயே அந்த கருப்பு பேண்ட் ஷர்ட் போட்டவன் இவங்களை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வர மாதிரி இருக்கு. நடுவுல ஏதோ ஒரு வேன் மட்டும் கிராஸ் ஆக அதுக்குள்ள எங்க போனானே தெரியல. இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவளை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவளும் படுத்த படுக்கையா இருந்துகிட்டே என்ன மன்னிச்சிருங்க, உங்க எல்லாரையுமே நான் தொல்லை பண்ணிட்டேன், எனக்காக நீங்க இந்த இடத்துக்கு கூட வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பட் உங்க ஹைக்கிங்க நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சாரி கேட்க திரும்பவும் அதே ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு. இது மாயாவோட கண்ணுக்கும் தெரியுது, இப்போதைக்கு இடாவோட கண்ணுக்கும் தெரியுது. அதை பத்தி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரியான திரும்ப இந்த சத்தங்கள் கேட்க அவங்களும் எழுந்து வந்து என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. அதே சமயத்துல நம்ம மாயாவை காட்டுறாங்க. அவ வீட்டுல உட்காந்துட்டு இருப்பா, இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே. அப்ப அவங்க அம்மா வந்து யாரோ வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்ல, அப்பதான் கதவு தட்டுற சத்தம் கேட்டு வெளியில போய் பார்த்தா நம்ம இடா வந்து நிக்கிறா. தலையில மட்டும் முடி கொட்டி இருக்க, பட் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டா. ஆக மொத்தத்துல கியூர் ஆகி போய் வந்து நிக்கிறா. ஏய் நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்டி நீ நடந்து வந்த, ஒரு வார்த்தை சொன்னா நான் ஓடி வந்திருக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லடி நீ என்னை எவ்வளவு பாத்துக்கிட்ட, ஒன்னாலதான் நான் கியூர் ஆகி உனக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்ப நீ எனக்கு டிஷர்ட் கொடுத்த இல்லையா, அது நான் உனக்கு திரும்ப கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், இந்த வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்ல அந்த டிஷர்ட்டை நீயே வச்சுக்கோ, என்னோட கிஃப்டா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி ரொம்ப தேங்க்ஸ், நான் இப்ப வீட்டுக்கு போறேன், நீ பத்திரமா நாளைக்கு நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இடா அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறா. இப்பதாங்க மாயாவுக்கு நல்ல தூக்கமே வருது. அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது திரும்பவும் வந்து யாரோ கதவு தட்ட என்ன ஏதுன்னு பார்த்தா அவங்க அண்ணன், ஏ வா இடாவை போய் பார்க்கணும், ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கணும், கால் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. எதுக்குடா, அவதான் கியூர் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்ல அவெல்லாம் கியூர் ஆகல அப்படின்னு இவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாரும் தேம்பி தேம்பி அழறாங்க. அப்ப இவ ஐசியூக்கு வெளியில நின்னு பாப்பா. அப்படியே இடாவுக்கு ஹார்ட் பீட் குறையறதுனால ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவளோட உடம்பு அப்படியே தூக்கி தூக்கி போடுது, முகமெல்லாம் ரத்தங்க அப்படியே ரத்தமாகி நம்ம மாயாவை மட்டும் திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவளோட உயிரை விட்டுடுறா. அவ இறந்தது நினைச்சு பயங்கரமா எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கூட அந்த சாவு வீட்டு வாசல்ல கூட அந்த கருப்பு சட்டை பேண்ட் போட்டவன் வந்து நிக்கா. இவன் தாங்க நம்மளோட பொண்ணு ரூமுக்கு வந்தான், ஹாஸ்பிட்டல்ல நின்னா, யார் என்னன்னு கேட்டா பதிலே சொல்லல, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி கை காட்டி பேச, அவனும் இவங்களை பார்த்து தென்னாவட்டா சிரிச்சுட்டு அவன் பாட்டில போயிடுறான். அவங்க அப்பா தலை குனிஞ்சுக்கிறாரு. அடுத்து அவளை அடக்கம் பண்ணிட்டு சொந்த பந்தம் எல்லாம் போக, பட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போகவே இல்லை. அதே கல்லறையில உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. மெயினா மாயாவால அந்த இடத்தை விட்டு போக முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமா ஃபீல் பண்றா. இப்படியே இவளோட நாட்கள் போயிட்டு இருக்கு. வீட்லயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எத்தனை நாளைக்கு நீ ஸ்கூல் போகாம இருப்ப, திரும்ப போ அப்படின்ற மாதிரி சொல்ல. இவளும் இடாவை பத்தி பேசி பயங்கரமா ஃபீல் பண்ணுவா பாருங்க. நமக்கே கண்ணில இருந்து கண்ணீர் வந்துரும். அடுத்து இவ ஒவ்வொரு விஷயமா நினைச்சு பாக்குறா. பாரு நீ இந்த இடத்துக்கு திரும்ப வருவ அப்படின்ற மாதிரி இடா அந்த மலையில இருந்து சொன்னது, இவளோட அம்மா வந்து ஏதோ ஒரு பொருளை விட்டுட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொன்னது, திரும்பவும் இவன் ஒரு தண்ணி கிட்ட போய் நின்றுப்பா இல்லையா, அப்ப கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு என்னோட போய் தூங்கிட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி இவ்வளவு டார்ச்சர் பண்ணது, திரும்பவும் அவங்க வீட்டை நினைச்சு பாக்குறா. திரும்பவும் அந்த தண்ணிக்குள்ள ஏதோ ஒன்னத்தை கவர்ல கட்டி தூக்கி போடுற மாதிரி இருக்கு. அதை இவ கனவு கண்டு டக்குன்னு எழுந்த உடனே இந்த பக்கம் காட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கும் அவங்களோட வீட்டுல ஏதோ ஒரு சத்தம் எல்லாம் கேட்கற மாதிரி இருக்க. என்னதான் நடக்குது, அந்த ஆள் அந்த ரூம்ல என்னதான் பண்றான், நம்ம போய் பார்க்கலான்னு அவர் கத்த
கதவை தட்டி டக்குன்னு உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா ஏதோ மந்திரம் பண்ணிட்டு இருக்கான். ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம பொண்ணு சாவறதுக்கு நீங்க தான் காரணமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நான் காரணம் கிடையாது, இப்ப பாத்தியா நீ என்னையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நம்ம பொண்ணு போகும்போது நீங்க என்னமோ கொடுத்து அமிச்சிங்க, நான் அதை கவனிச்சேன், நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா திரும்ப திரும்ப கேட்க, நீ என்ன சந்தேகப்படாத, நான் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி. பாரு, நான் பிசினஸ்ல இப்ப நான் டவுன் ஆயிட்டேன் இல்லையா, இந்த டவுன் ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தன் கருப்பு சட்டை பேண்ட்ல வந்து நக்கலா சிரிச்சிட்டு போனா இல்லையா, அவன் தான். அவன் நான் நல்லா இருக்க கூடாது, பிசினஸ்ல முன்னுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி மந்திரத்தை பண்ணி நம்மளோட வீட்டுல வச்சுட்டான். அதை நான் தேடி கண்டுபிடிச்சு எடுக்கும் போது அது ஒரு ஊடு டால். அந்த டாலை அவன் வச்சதுனால பாதிக்கப்பட்டது நம்ம பொண்ணு. நம்ம பொண்ணுக்கு ஆல்ரெடி கொடிய நோய் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை எடுத்துட்டு போய் நான் போட்டேன்னா நான் தான் செத்துருப்பேன். ஆனா அவ ஆல்ரெடி சாக போறோ தானே, அதனாலதான் அவகிட்ட அந்த டாலை கொடுத்து கொண்டுட்டு போய் ஹேக்கிங் பண்ணும்போது தண்ணியில போட்டுரு அப்படின்ற மாதிரி நான் கொடுத்து அமிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ இப்படி பண்ணிட்டியடா, அந்த டால் அவகிட்ட கொடுக்காம இருந்திருந்தா கூட அட்லீஸ்ட் எப்படியாவது ட்ரீட்மெண்ட்லயாவது நான் காப்பாத்திருப்பேன், அவ செத்ததுக்கு நீதான் காரணம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிளேம் பண்றாங்க. அதே சமயத்துல என்ன பண்ண முடியும், இறந்து போனவங்க திரும்ப வரவா செய்வாங்க. இப்படியே நாட்களும் ஓட ஆரம்பிக்குது. திரும்பவும் 2009 அதே இடத்துக்கு அதே மலைக்கு இதே குரூப் ஹைக்கிங் போறாங்க. அந்த சமயத்துல மலை உச்சியை அடைஞ்ச உடனே இடா சொல்லிருப்பா இல்லையா, இந்த இடத்துக்கு நீ திரும்பவும் வருவ, என்னை பத்தி நினைச்சு பாப்ப, அப்ப நான் அவன் கூட வந்து பேசுவேன், இது உண்மை, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்வா இல்லையா. இவ்வளோ அந்த இடத்துக்கு போய் பயங்கரமா அழுதுட்டு, எப்படியாவது நீ வந்துரு, என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி அழ, திரும்ப இவளோட காதுகள்ல மாயா மாயான்னு இடா கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதே சர்ப்ரைஸ்ல திரும்பி பார்த்தா பின்னாடி இடா இவளோட கண்ணுக்கு நல்லா தெரியுது. இந்த தடவை அவ உயிரோட வந்துட்டா. அவளை கூட்டிக்கிட்டு கைய பிடிச்சுக்கிட்டு பயங்கர சந்தோஷமா இந்த மலையை விட்டு அவ நடந்து போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் டைட்டில போட்டு ஒவ்வொரு சீனா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு மாயா தானே நம்ம கிட்ட இன்டர்வியூ கொடுக்குறா. சோ அவ என்ன சொல்லிருப்பானா, இந்த மலைக்கு நாங்க போனதுல இருந்து வீட்டுல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடியே அவ நகத்தை பிச்சு போட்டா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவளோட வயிறு பலூன் மாதிரி உப்ப ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவ முகமே ரத்தம் தெளிக்க தெளிக்க சாகும் போது என்ன பார்த்துக்கிட்டே செத்தா. இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நடந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மந்திரம் செய்யப்பட்ட அந்த ஊடுடால் தான். இது உண்மையா நடந்த சம்பவம், என் வாழ்க்கையில நடந்த சம்பவம், நீங்களும் நம்புவீங்கன்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேட்டியை முடிக்க இந்த படமும் முடியுதுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.